Hello everyone, welcome to Coconut Kitchen. இன்னைக்கு தக்காளி குழம்பு எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். தக்காளி குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா well and good. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். இது பெரிய தக்காளி. உங்களுக்கு சின்ன சைஸ் தக்காளினா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 4 தக்காளி இல்ல 5 தக்காளி அப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்ட்ரிங் கறிவேப்பிலை உருவி வச்சிருக்கேன். ஒரு பல்பு பூண்டு அதை உரிச்சு வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு. சீரகம் ஆட் பண்ணல இன்னைக்கு, ஏன்னா குழம்பு பொடியில் சீரகம் ஆல்ரெடி நிறைய இருக்கிறதுனால நான் சீரகம் தனியாக ஆட் பண்ணல. அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, தனியாத்தூள், அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய், அப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி தழை. இப்போது வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சிருக்கிறேன். தக்காளியும் வெட்டி வச்சிருக்கிறேன். வாங்க இப்போ இப்படி குழம்பு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம். வெங்காயம், பூண்டு. ஸோ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறோம். அரைக்கும் போது கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பூண்டும் கூடவே ஆட் பண்ணுறேன். வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ரெண்டும் சேர்ந்தே வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வதங்கியிருக்குது. பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கு. நல்லெண்ணெயில் வதக்குறதுனால நல்ல மணமாக இருக்குது. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவேன். இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கிரைண்ட் பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம தக்காளியையும் வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் தக்காளி வதக்குறதுக்கு. தக்காளி ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தோட அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்த்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு பொடி போடுறேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைக்க போகிறேன். இது வந்து நல்ல மணமாக இருக்கும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு, கடுகு வெடிக்கட்டும். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு
இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் அந்த விழுதை வந்து ஆட் பண்ணுறேன். அதில் நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கணும். ஒரு 5 minutes நல்லா வதங்கியிருக்குது. அடுப்பு சிம்மில் வச்சு தான் வதக்கியிருக்கிறேன். அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் மிளகும் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் வெந்திருக்குது. நம்ம தக்காளி வதக்கும் போது போட்ட உப்பு தான். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் உப்பு இன்னும் தேவை. அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை வந்து ஊற்ற போகிறோம். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை ஊற்றிருக்கிறோம். இது ஒரு 2-3 minutes கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை கார்னிஷ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி குழம்பு ரெடி. நம்ம லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணி பவுலில் எடுத்திருக்கோம். இட்லி வித் தக்காளி குழம்பு, ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன். நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் எதுவாக இருந்தாலும் இட் வில் பி வெரி டேஸ்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் and thank you for liking them and subscribing them.